இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட பேசுவாராக. எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 19வது அதிகாரம் 41வது வசனம், 42வது வசனம், 43வது வசனம், 3 வசனங்களையும் ஒருவர் வாசிக்கலாம். நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நறுக்கி. போதும், இந்த சம்பவத்தை சுருக்கமாய் சொல்லி நாம் நேரடியாக செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்த நாட்களிலே அநேக காரியங்கள் மூலமாய் அவர் தேவகுமாரனாய் கடந்து வந்தார் என்பதை முன்னாடி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் அநேக காரியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக உவமைகள் மூலமாய் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. அதே போல் அநேக காரியங்கள் மூலமாய் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். இதை சுருக்கமாய் சொல்லுகிறேன். எருசலேமை நோக்கிய ஒரு பயணம். சரியா? எருசலேமை நோக்கி இயேசு கிறிஸ்து பயணமாய் போறார். இப்போ தன்னுடைய சீசர்களில் 2 பேரை அழைச்சு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே கட்டியிருக்கிற ஒரு கழுதையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை யாராவது கேட்டா இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே போல 2 பேர் போய் கழுதையை கொண்டு வருகிறார்கள். இப்போ அதுக்கு மேல வஸ்திரத்தை போட்டு இயேசுவை ஏற்றி எருசலேமுக்கு ஒரு பவனி போகுது, ஒரு ஊர்வலம் போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஊர்வலம் போகுது. இப்போ அதன் முன்னணியில் இயேசு கிறிஸ்து போகிறார். எல்லோரும் சந்தோஷத்தின் மிகுதியினால எல்லோரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 38வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற ஒரு கூட்டம் பின்னாடி வந்துட்டே இருக்கு. ஒரு கூட்டம் அந்த ஊர்வலத்தில் கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் யாரை குறித்து பாடுகிறது? நல்லா கவனிக்கணும். இயேசுவை குறித்து இல்ல, இயேசுவை குறித்து புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நகரத்திற்கு சமீபமாய் வந்த பொழுது எருசலேமை பார்க்கிற இயேசுவானவர் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஏன் ஒரு நபர் இப்போ நம்மளை ஒருத்தங்க புகழ்ந்து பாடுகிறாங்கன்னு வைங்களா, ஐயோ தம்பி நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன வரணும்? அழுக வரணுமா, சந்தோஷம் வரணுமா? நல்லா கவனிக்கணும். நம்மை ஒருவர் புகழ்ந்து பாடும் பொழுது தேவையான நம்ம உயர்த்தி பேசும் பொழுது நமக்கு சந்தோஷம் வரணும். மாறாக அங்கே துதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்காத ஒரு கூட்டமும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் செயல் அந்த இடத்திலே நோக்கப்படுகிறது ஒன்றாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நகரத்தை பார்த்து எருசலேமை பார்க்கிறார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது அவருடைய அந்த அழுகையின் வெளிப்பாடாக 2-3 வசனங்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை தான் வாசி கேட்டோம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால். இயேசு கிறிஸ்து எருசலேம் பயணத்திலே சொன்ன மிக முக்கியமான காரியம், இன்றைக்கு உலக பிரகாரமா பார்க்கும்போது எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து செஞ்சது போல செய்யணும்னுட்டு முன்னாடி சிலுவையை மட்டும் சுமந்த கூட்டம் நிறைய உண்டு. சரியா? சிலுவையை மட்டும் சுமந்து காட்சி பொருளாக்குனாங்க. இப்போ கழுதை போகுது பார்த்தீங்களா? நிறைய சபைகளில் அதை ஊர்வலமாக கழுதைக்கு மேலே ஒரு இயேசு கிறிஸ்து போல வேடம் அணிஞ்சு அதை ஏற்றிட்டு போகிறாங்க. அது அல்ல முக்கியம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல செய்த காரியத்தை எருசலேம் அன்று உணராமல் போய்விட்டது. அதே போல தான் இன்னைக்கு சபைகளும் உணராமல் காணப்படுகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்படியானால் செய்தியின் தலைப்பு, எருசலேமே அறிந்து கொள் உன் சமாதான வாழ்வை. இயேசு கிறிஸ்து அதை பார்த்து தான் சொல்றாரு, எருசலேமே
உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்கள் ஒன்று அந்த எருசலேமிலே இல்லை. ஆகையினால இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நகரத்தை பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள் என்று. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? எல்லாரும் கவனிக்கணும், நல்லா கவனிச்சாதான் புரியும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அநேக காரியங்களை சொல்லலாம். அதற்கு கீழே உள்ள வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 46ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து எருசலேமை குறித்து ஒரு பார்வை அவருக்கு இருந்தது. ஆனால் இந்த எருசலேம் அதற்குள்ள எந்த தகுதியும் இல்லாதவர்களாய், தகுதியற்ற ஜனங்களை போல இந்த எருசலேம் காணப்பட்டதுனால இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து இவ்வாறாக சொல்லுகிறார். அப்படியானால் இந்த எருசலேம் இன்னும் எப்படிப்பட்டது என்றால், மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிற நேரம் 23ஆவது அதிகாரம் 37ஆவது வசனம் வாசிக்கலாம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கல்லறிகிறவளே, மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எருசலேமை குறித்து பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே பாவங்களும் அசுத்தங்களும் நிறைந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்ததான ஒரு பட்டணமாய் அந்த எருசலேம் காணப்பட்டது. இந்த எருசலேமை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எருசலேமே அறிந்து கொள் உன் சமாதான வாழ்வை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எருசலேமே, உன் வாழ்வு இது அல்ல, உன் வாழ்க்கை வேறு. எருசலேமே, நீ இப்படிப்பட்ட ஜீவியத்தில் இருக்க வேண்டியவள் அல்ல, நீ இருக்க வேண்டிய வாழ்வு ஒன்று உண்டு. உன் தன்மையை இழந்து உனக்குரிய மகிமையை இழந்து காணப்படுகிறாய் என்பதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். அப்படியானால் இன்று நீங்களும் நானும் சற்று ஹிஸ்டாரிக்கலா பின்னாடி போய் எருசலேமை பத்தி பார்த்து நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ளாக வரப்போறோம். எருசலேம் என்ற வார்த்தையின் அர்த்தமே சமாதான பட்டணம். அம்மா, எருசலேம் அப்படின்னா சமாதான பட்டணம், அதுக்கு அர்த்தம் அதுதான். எங்க போய் பார்த்தாலும் அதுக்கு அர்த்தம் ஒன்றுதான். அப்போ இந்த எருசலேம் என்பதற்கு சிட்டி ஆஃப் பீஸ் என்று பொருள். அது எந்த வார்த்தையிலிருந்து வந்தது என்றால், ஈரே மற்றும் ஷாலோம் என்கிறதான ரெண்டு சொற்களின் சேர்க்கை தான் இந்த எருசலேம். ஈரே என்றால் அடித்தளம் என்று பொருள், ஷாலேம் என்றால் சமாதானம் என்று பொருள். இந்த ரெண்டு வார்த்தைகளின் இணைப்பு வார்த்தை தான் எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. இந்த எருசலேமுக்கு இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் அடித்தளம், சமாதானம் நிலைத்திருக்கும் இடம் என்று பொருள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எருசலேம், பேர்ல சமாதானம் இருக்கு, ஆனா இங்க சமாதானத்துக்கு ஏற்றது இல்லை. ஆகையினால இயேசு கிறிஸ்து வேதனையோடு கூட அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். மேலும் சொல்லுகிறேன், இந்த எருசலேம் வேதாகமத்திலே எருசலேமை பற்றி 800 இடங்களுக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், வேதாகமத்திலே ஆதியாகம புஸ்தகத்திலே 14வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆபிரகாமை சாலேமின் ராஜா மெல்கிசேதேக் சந்திக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்த காரியங்கள், ஆகையினால சும்மா சொல்லி விடுகிறேன். சாலேமின் ராஜா சந்திக்கிறார். இந்த சாலேம் பட்டணம் எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்கும் போது மோசையின் மூலமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 17வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். அப்படியானால் இந்த இடத்துல மோசே என்ன சொல்லுகிறார்? நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஒரு ஸ்தானம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுவதற்கு தம்முடைய ஜனங்களை கொண்டு போய் எங்க கொண்டுட்டு போனாரு? கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு. எல்லாரும் கவனிக்கணும், அந்த கானானுக்கு உள்ள இருந்ததுதான் இந்த எருசலேம் பட்டணம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கானானுக்கு உள்ள இருந்ததுதான் இந்த எருசலேம் பட்டணம். இப்போ மோசேக்கு அப்பவே கர்த்தர் வெளிப்படுத்தி மோசே இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். மீண்டும் எங்க பார்க்கலாம்னா, யோசுவா புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 63வது வசனத்தில்
வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், எருசலேமிலே யார் குடியிருந்தார்கள் என்றால் எபூசியர் என்கிறதான ஒரு ஜனக்கூட்டம் இந்த எருசலேம் பட்டணத்தில் குடியிருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே, இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, 4000 ஆண்டுகளுக்கு முன்பே எருசலேம் பட்டணத்தில் ஜனங்கள் வாழ்ந்ததற்கான அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது என்று. கிறிஸ்துவுக்கு முன் 3000 ஆண்டுகளில் நிலையான குடியிருப்புகள் அந்த இடத்துல இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 2600 எருசலேம் ஒரு சின்ன பட்டணமாய் மாறியது. இதுக்கு பிற்பாடு கிறிஸ்துவுக்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீது ராஜாவினால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பட்டணம் தான் இந்த எருசலேம் பட்டணம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அம்மா, அதுக்கு முன்னாடி எருசலேம் இருந்துச்சு, இல்லாம இல்ல, எருசலேம் இருந்துச்சு. ஆனால் எருசலேமை கட்டி எழுப்பியது இந்த தாவீது ராஜா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எருசலேமை கட்டி எழுப்பினார் தாவீது. அதற்கும் பெரிய விஷயம், இந்த எருசலேமை கட்டி எழுப்பும் போது இந்த எருசலேமில் சில மகிமையான காரியங்கள் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. சில எருசலேமுக்கு என்று சொல்லி தனி தன்மை இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த தன்மையை இழந்து போன எருசலேமாய் காணப்பட்டது. ஆமென். இப்போ தாவீது ராஜா இந்த எருசலேமை பல சிறப்பு அம்சங்களோடு கட்டி எழுப்பினார். ஒரு மகிமை நிறைந்த பட்டணமாய், தனித்துவம் வாய்ந்த ஒரு பட்டணமாய் இந்த எருசலேமை கட்டி எழுப்பினார் பாருங்க. ஆனால் தாவீது ராஜாக்கு பின்பதாக ஆண்ட ராஜாக்கள் எல்லாரும் அந்த எருசலேமின் மகிமையோ தன்மையோ உணராதவர்களாய் அதை சிதைக்க ஆரம்பித்தார்கள். அந்த தன்மைக்கு மாறாய் செயல்பட ஆரம்பித்தார்கள். குறிப்பா சாலோமோன் ராஜாவே, தாவீதின் மகனாகிய சாலோமோன் ராஜாவே அந்நிய தேவர்களை பின்பற்றின பொழுது கர்த்தர் அவர் மேல கோபம் கொண்டார். சில காரியங்களை அங்கே செய்கிறார். இப்படி தொடர்ந்து வரும் பொழுது அநேக காரியங்கள் அங்கே நடக்கிறது. எருசலேமிலே, எருசலேம் கர்த்தருடைய பட்டணமாய் இருந்து தாவீது உருவாக்கி வைத்ததை அநேக ராஜாக்கள் சேர்ந்து அதை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நேராய் வழி நடத்தினதுனால கிறிஸ்துவுக்கு முன் 586 நேபுகாத்நேச்சார் எருசலேம் பட்டணம் முழுவதையும் தீக்கிரையாக்கினார். ஆமென். எல்லாம் எருசலேம் கம்ப்ளீட்டா டோட்டலா ஒன்றும் இல்லாம எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு பட்டணமாய் மாறி போயிற்று. மீண்டுமாய் கர்த்தர் இந்த எருசலேமின் மகிமையை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய் எருசலேமை மீண்டும் கட்டுவிப்பேன் என்று வாக்குரைக்கிறார். எருசலேம் மீண்டும் தன்னுடைய ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி இப்பொழுது செருபாபேலின் தலைமையில் ஒரு டீம் வர்றாங்க. எஸ்ரா வருகிறார். அடுத்தால அலங்கத்தை கட்டுவதற்காக நெகேமியா கடந்து வருகிறார். இப்படி அநேக குரூப் கடந்து வந்து மீண்டுமா எருசலேம் தேவாலயத்தை உருவாக்கியும் பிற்பட்ட நாட்களில் என்ன பண்ணப்பட்டது என்றால் தேவாலயத்திலும் சரி எருசலேமிலும் சரி தாவீதின் நாட்களில் இருந்த மகிமை கடந்து வரல. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அந்த காரியங்கள் பின்பற்றப்படல. கிறிஸ்துவுக்கு முன் 200 முதல் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அருவருப்பான பன்றியை எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக பலியிட்டார்கள். அது சரித்திர குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட அருவருப்பு நிறைந்த ஒரு பட்டணமாய் மாறி போயிற்று. இப்பொழுது நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வரப்போறோம், நல்ல கவனிங்க. இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? இந்த இப்படிப்பட்ட எருசலேம் ஒரு மிகவும் மகிமையான தன்மை கொண்ட எருசலேமாய் உருவாக்கப்பட்ட எருசலேம் ஒரு காலத்தில் அதன் தன்மையை முற்றிலுமாய் இழந்து போயிற்று. இந்த தன்மையை திருப்பி கொண்டு வருவதற்காக பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த எருசலேமின் வாழ்வை திருப்பி கொண்டு வரணும், இந்த எருசலேமின் வாழ்வை மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி என் இயேசுவானவர் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். சகரியா 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சா புரியும். 9வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும்
ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இப்பொழுது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தார், எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார், அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்து சகரியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எப்படி? இதோ உன் ராஜா வருகிறார். எதற்காக? உன்னுடைய வாழ்வை உனக்கு திருப்பி தரும்படியாய். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இழந்து போன அந்த மகிமையை, இழந்து போன அந்த தன்மையை, எருசலேமின் தன்மையை உனக்கு திருப்பி தரும்படியாய் இதோ உன் ராஜா கடந்து வருகிறார் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் எந்த தாவீது எருசலேம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பி ஒரு எருசலேமை மகிமையுள்ள எருசலேமாய் கட்டினாரோ அந்த மகிமை முற்றிலுமாய் அற்று போயிற்று. ஆனால் தாவீதின் தேவன், தாவீதின் குமாரனாய் இந்த உலகத்தில் அவதரித்து தாவீது ஒரு எருசலேம் கட்டினார். அந்த எருசலேம் முடிவு பெற்றது, அந்த எருசலேம் இடிக்கப்பட்டது. ஆனால் தாவீதின் குமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு புதிய எருசலேமை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? அல்லேலூயா. அந்த எருசலேம் அழிவுக்குரியது. ஆமென். அந்த எருசலேம் எல்லாம் அழிஞ்சு போயிற்று. ஆனால் தாவீதின் குமாரனா, இதுதான் வாக்குரைத்த தேவன், ஒரு நாள் வாக்கு மாற மாட்டார். ஆமென். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னார், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி எழும்பும், அது கிளை எழும்பி செழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஏசாயாவை தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் யாரு தெரியுமா? சமாதான பிரபு. சமாதான பிரபு. அவர் எருசலேமுக்கு சமாதானத்தை அறிவிக்க வந்தவர், எருசலேமின் வாழ்வை திருப்பி கொடுக்க வந்தவர். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் உண்டு, 128வது சங்கீதம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 5வது வசனம் வாசிங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த சங்கீதம் எல்லா கல்யாண வீட்லையும் வாசிப்பாங்க. அப்போ எல்லா கல்யாண வீட்லையும் நம்ம வழக்கமா கேட்கிற அந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எந்த வாழ்வை காண்ப? எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஒரு நாளிலே எருசலேம் அப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அந்த எருசலேம் முற்றிலுமாய் அதன் தன்மையை இழந்து போச்சு. ஆமென் சொல்லுங்க. அந்த தன்மையை, அந்த எருசலேமை மீண்டும் கட்டுவிப்பதற்காக, அந்த எருசலேமின் வாழ்வை திருப்பி தரவே எருசலேமை நோக்கி இயேசு வந்தார். ஆனா எருசலேம் குடிகள், எருசலேம்னா அந்த ஊருக்கு அல்ல, எருசலேமில் வாசம் பண்ணுகிற குடிகளுக்கு. இன்னும் சொல்லுகிறேன், கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனத்திற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்வை திருப்பி தரும்படியாக வந்திருக்கிறேன். ஆனா எருசலேம் யூதா ஜனங்கள் என்ன தெரியுமா நினைச்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் உலக பிரகாரமா ஒரு ராஜாவாய், ஒரு தாவீதின் குமாரனாய் பிறப்பார்னதை விசுவாசிச்சாங்க. ஆனா தாவீதை போல யுத்தம் செய்கிறவராய் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் அதற்கு வரல, சமாதான பிரபுவாய் கடந்து வந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இப்ப நம்முடைய செய்தி என்ன தெரியுமா? தாவீது உருவாக்கின எருசலேம் எப்படிப்பட்டதாய் இருந்தது, எனக்காக உருவாக்கப்படுகிற புதிய எருசலேம் எப்படிப்பட்டது? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது ஒரு எருசலேமை உருவாக்கினார்ல. வேதத்தின்படியாக சில காரியங்களை நேரத்திற்கு தக்கதாக நாம் தியானிக்கலாம். தாவீது உருவாக்கின எருசலேம், தாவீதால் கட்டப்பட்ட எருசலேம் எப்படிப்பட்ட தன்மை உள்ளதா இருந்தது? வாசிக்கலாம். சங்கீதம் 132வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். 135வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். தாவீது கட்டினார் பாத்தீங்களா இந்த எருசலேம். முதல்ல எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எருசலேம் கர்த்தருடைய நகரம், அவர் வாசம் பண்ணுகிற இடம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தாவீது உருவாக்கின எருசலேம் எப்படிப்பட்டதா இருந்தது? இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். எருசலேம்ல கர்த்தர் வாசம் பண்ண இடம். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனில் இருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதலாவதாக தாவீதால் கட்டி எழுப்பப்பட்ட எருசலேம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாய்
கர்த்தருடைய ஆலயம் உள்ள ஸ்தலமாய் காணப்பட்டது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்படியானா அங்க கர்த்தர் வாசம் பண்ணாரு. தாவீதும் சொல்லுகிறார், 1 நாளாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 23:25. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தாவீதே சொல்றார், அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவேன். தாவீதிட்டையும் இதே வார்த்தையை கர்த்தர் சொல்லி இருந்தார். அதே போல சாலோமோனிடத்திலும் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 13வது வசனம், 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் 3வது வசனத்துல சாலோமோன்ட்ட சொல்றாரு, இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன், இங்கே என்னாலும் என்னுடைய கண்களும் செவியும் வைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம் தான் எருசலேம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எருசலேம் பட்டணம் என் தெய்வம் வாசம் பண்ணுகிற இடமா? அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அந்த பட்டணத்துல. என் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்றால் நான் அனுதினமும் கர்த்தரை போய் சந்திச்சுட்டு வருவேன், அனுதினமும் கர்த்தரோட பேசிக் கொண்டு இருப்பேன், அனுதினமும் கர்த்தருடைய ஆலயத்துல நான் வாஞ்சையோடு கூட கவனமாய் கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த பட்டணமாய் தாவீதால் கட்டி எழுப்பப்பட்ட எருசலேம் காணப்பட்டது. ஆனால் ஒரு நாளிலே இந்த மகிமையை இழந்தது இந்த எருசலேம். ஆமென் சொல்லுங்க. இந்த மகிமையை ஒரு நாள் இந்த எருசலேம் முழுவதுமாக இழந்து போனது. எதனால? தன்னுடைய அக்கிரம கிரியைகளினால, தன்னுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கையினால இந்த எருசலேம் பட்டணமானது ஒரு நாளிலே இப்படிப்பட்ட கர்த்தர் தங்குகிற ஸ்தலம் என்று அறிந்தும் கூட, கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் என்றும் அறிந்தும் கூட, ஒரு ராஜா, மனாசே என்கிற ராஜா தேவ ஆலயத்துக்குள்ளாக விக்கிரகங்களை கொண்டு வந்து அதை வழிபட வைத்தார். தாவீதின் நாட்களில் இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் உண்டு, தாவீதின் நாட்களில் இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை உண்டு, தாவீதின் நாட்களில் இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் உண்டு. ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை முற்றிலும் இழந்து நிற்கிற ஒரு ஆலயமாய், ஒரு எருசலேமாய் காணப்படுகிறது. இதை திருப்பி கொண்டு வரும்படியாய் என் தாவீதின் குமாரனாய் இந்த உலகத்தில் அவதரித்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு புதிய எருசலேமை உண்டு பண்ண போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென். அந்த மகிமை குறையாது. ஆமென் சொல்லுங்க. தாவீது உருவாக்கின ஆலயத்தின் மகிமை குறைஞ்சு போச்சு, அதுல பிரசன்னம் இல்ல. ஆனா என் தெய்வம் உருவாக்கி கொண்டிருக்கிற புதிய எருசலேமின் மகிமை ஒரு நாளும் குறைந்து போகாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. எல்லா தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமை செலுத்துவோம். ஒரு புதிய எருசலேம் அவகாசிகளாக்கும் நீங்களும் நானும், ஒரு புதிய எருசலேமை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களாக்கும் நீங்களும் நானும், இந்த மகிமை ஒரு நாளும் குறைஞ்சு போகாது. கரங்களை உயர்த்தி ஆமென். சத்தம் அல்லேலூயா. புதிய எருசலேம் எப்படிப்பட்டது? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு எருசலேம் இந்த உலகத்துல கட்டப்பட்டது, உலகத்துல கட்டப்பட்ட எருசலேம் இடிக்கப்பட்டது. ஆகையினால இப்போ என் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு மூலமாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு புதிய எருசலேம் அங்க கட்டப்பட்டுட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இப்போ இங்க ஒரு தேவாலயம் இருந்துச்சு, யோவான் காண்கிறார் அங்க தேவாலயம் இருக்கான்னு. அங்க தேவாலயம் இல்ல. எது தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவரும் இயேசுவுமே தேவாலயமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடல் உண்டு, பரம எருசலேமே பரலோகம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே, பரம எருசலேம். நல்ல கை தட்டி பாடுவோமே. பரலோகம் அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சேர்ந்து ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட எருசலேம் அழிந்து போயிற்று. ஆனால் கைகளால் கட்டப்படாத என் பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்படுகிற ஒரு புதிய எருசலேம் நமக்காக இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு?
வருமா? நிச்சயம் வரும். அல்லேலூயா. அப்போ அதற்கு ஆட்டுக்குட்டியானவர் தான் தேவாலயம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 21வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 21, 22 வாசிக்கலாம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இங்க கைனால கட்டின ஒரு ஆலயம் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை தான் இடிக்க முடிஞ்சது மனுஷனால. ஆனால் என் தெய்வம் கட்டுகிற ஆலயம் பிதாவாகிய தேவன் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? கரங்களை அசைத்து அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு தான் நீங்களும் நானும் போயிட்டு இருக்கிறோம். ஆமேன். அங்கதான் போகணும். ஆமேன். வேற எங்கேயும் போயிடக்கூடாது. அல்லேலூயா. 2 இடம் உண்டு. ஒன்று அங்கே, ஒன்று அங்கே, புதிய எருசலேம். அங்கே பரலோகத்துக்கு நம்ம கண்டிப்பாக போகணும். அப்படின்னா என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து அன்னைக்கு எருசலேமுக்கு போனார் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வராரு. வந்து அவர் சந்தோஷப்படுவாரா அழுவாரா? யார் சொன்னீங்க? அண்ணன் சொன்னாங்க அழுவாருன்னு. 100% அது உண்மைதான். இப்போ இருக்கிற நிலைமை பார்த்து இப்போ என்ன தேடி வராரு? என்ன பார்த்து அவர் சந்தோஷப்படணுமா அழணுமா? நம்மை பார்த்து சந்தோஷப்படணும். எந்த சூழ்நிலையிலும் நீங்களும் நானுமே என் தேவன் தங்குகிற ஆலயம் என்று சொல்லி இருக்கிறது. நீங்களும் நானும் அவருடைய ஆலயமானால் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும் இந்த ஆலயம், எவ்வளவு சுத்தமாக இருக்கணும், எவ்வளவு பயபக்தியோடு கூட இந்த ஆலயத்தை நீங்களும் நானும் பேண வேண்டும். அப்படியானால் இந்த ஆலயத்தை பார்த்து என் தெய்வம் ஒரு நாளும் கண்ணீர் விடக்கூடாது. இந்த ஆலயத்தை பார்த்து என் தேவன் மகிமைப்படணும். இந்த ஆலயத்துக்குள்ளாக என் தெய்வம் வாசம் பண்ணணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. இப்போ தாவீதால் கட்டப்பட்ட எருசலேம் எப்படிப்பட்டதா இருந்தது? முதல் பாயிண்ட், எருசலேம் தாவீதால் கட்டப்பட்டது. எருசலேம் கர்த்தருடைய நகரம், அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். கரங்களை உயர்த்தி. அப்படியானால் எருசலேம் முதல்ல கர்த்தருடைய நகரம், அது இன்னும் அவர் வாசம் பண்ணுகிற இடம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இதை இயேசு கிறிஸ்துவும் ஒரே வசனத்தை சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். மத்தேயு சுவிசேஷம் எடுங்க, 5வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 5:35. பாதபடி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என்ன சொல்றாரு? எருசலேம் பேர்ல சத்தியம் பண்ணாதீங்க, அது யாருடைய நகரம்? மகாராஜாவினுடைய நகரம். அப்படியானால் எருசலேம் கர்த்தருடைய நகரம், அவர் வாசம் பண்ணுகிற இடம். இரண்டாவது, நல்ல கவனிங்க எல்லாரும், தாவீது கட்டிய எருசலேமின் இரண்டாவது சிறப்பு என்ன, இரண்டாவது மகிமையான தன்மை என்ன என்று பார்த்தோமானால் வாசிக்கலாம். சங்கீதம் 122வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எருசலேம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? இசைவினைப்பான நகரமாய். இசைவினைப்பான என்ன? யாராவது? வெரி குட். நான் நினைச்சேன், உண்மையதான் சொல்றேன், இசைவினைப்பானா இசைன்னா என்னது? மியூசிக். ஒருவேளை பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கும் போல அப்படின்னு நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்குற நேரம் இங்கிலீஷ் வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது கம்பேக்ட் டுகெதர். என்ன கம்பேக்ட் டுகெதர்? அப்போ அதற்கு தமிழ் மீனிங் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றாக கச்சிதமாக இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில், பிணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் கட்டப்பட்டது தான் இந்த எருசலேம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எருசலேம் எப்படிப்பட்ட நகரம்? இரண்டாவது சொல்றேன், எருசலேம் இசைவினைப்பான நகரமாய், உறுதியானதாய், செழிப்பும் அழகும் நிறைந்த பட்டணமாய் கட்டி எழுப்பப்பட்டது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எருசலேம் இரண்டாவது எப்படிப்பட்டது? தாவீதின் நாட்களில் எருசலேம் எப்படி கட்டப்பட்டிருந்தது? இசைவினைப்பான நகரமாய், ஒன்றாக இணைக்கப்பட்டு செழிப்பும் அழகும் நிறைந்த ஒரு நகரமாய் கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னும் சேர்ந்து அல்லேலூயா. 125 எடுங்க. 125வது சங்கீதம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல்
தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எம்மா, எருசலேம் எப்படி இருக்கு? பர்வதங்களால் சூழப்பட்ட ஒரு அருமையான பட்டணம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எருசலேம் இரண்டாவது எப்படி இருந்தது? எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் ஒரு ஒன்றாக கச்சிதமாக பிணைக்கப்பட்டு கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பட்டணமாய் இந்த எருசலேம் காணப்பட்டது. இதற்குள்ள செழிப்பு நிறைந்திருந்தது. இதற்குள்ளதான் கீகோன் என்கிற ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. வேத குறிப்புகள் சொல்லுகிறது, இந்த எருசலேமை செழிக்க பண்ணினது கீகோன் என்கிற ஆறு. அது ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 பெரிய ஆறுகளாக ஓடிற்று. அதுல பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத் படிக்கிறோம். அதுல கீகோன் என்கிற ஆறு இந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளாக ஓடிற்று. அதன் விளைவாக அநேக ஆசீர்வாதங்கள் இந்த எருசலேமுக்குள்ளாக காணப்பட்டது, செழிப்பும் காணப்பட்டது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்படியானால் இந்த எருசலேமில் இன்னும் செழிப்புக்கு என்ன காரணம் தெரியுமா? 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 10:27. எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களை போலவும் அதிகமாக்கினார். எருசலேமிலே வெள்ளி எப்படி இருந்துச்சு? கற்களை போல குமிச்சு இருந்துச்சு. கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளை இருக்கும் காட்டத்தி மரங்களை போல அதிகமாக்கினார். அப்படியானால் இந்த எருசலேம் சகல விதத்திலும் ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு பட்டணமாய், சகல விதத்திலும் அது பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு பட்டணமாய் அது விளங்கினது. ஆனால் ஒரு நாளிலே கர்த்தருடைய ஜனம் தூரப்பட்ட பொழுது, கர்த்தருடைய ராஜாக்கள், கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த ராஜாக்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆட்சி செய்து எருசலேமை சோரம் போக்க பண்ணினபடினால் அந்த எருசலேம் ஒரு நாளிலே அழிக்கப்பட்டது. இந்த இசைவினைப்பாய் கட்டி எழுப்பப்பட்ட இந்த எருசலேம் அழிந்து போனபடியினால், இந்த செழிப்பு நிறைந்த எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டபடியினால், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு புதிய எருசலேமை கர்த்தர் கொடுக்கும்படியாய் அங்கே ஒரு எருசலேமை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தாவீதால் கட்டப்பட்ட எருசலேம் அழிந்து போயிற்று. தாவீதின் குமாரனாய் இந்த உலகத்தில் அவதரித்த என் இயேசு கட்டி கொண்டிருக்கிற ராஜ்யம் அது அழிந்து போகாது. அது அவ்வளவு செழிப்பு நிறைந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அது எப்படிப்பட்டது தெரியுமா? இங்க வெள்ளி கற்களை போல குமிச்சு வச்சிருந்தல இந்த எருசலேம்ல, அந்த பட்டணம் எப்படிப்பட்டது? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:11. எம்மா, பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் இருந்தது. இன்னும் வாசிக்கலாம். 18வது வசனம், 19வது வசனம். அதின் மதில் கட்டப்பட்டிருந்தது, சுத்த பொன்னாய் இருந்தது. அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மா, இந்த உலகத்துல உள்ள உருவாக்கப்பட்ட இந்த எருசலேம்ல இருக்கிற பொண்ணு எல்லாத்தையும் ஒரு நாள் யாரு கொண்டு போனா? நேபுகாத்நேச்சார் ஒரு நாள், அம்மா, ஒவ்வொரு செங்கலுக்கு இடையில இருந்த பொண்ணை வர உருக்கி சரித்திரங்களும் சொல்லுகிறது, வேதாகமும் சொல்லுகிறது. அந்த பொண்ணை வர கொண்டுட்டு போயிட்டான். ஆனா அங்க புதிய எருசலேம்ல எனக்காக வீதிகள் எல்லாம் தங்கமயமாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதை எடுக்க ஒருவனாலும் கூடாது. இந்த எருசலேமின் மகிமையை இந்த நேபுகாத்நேச்சார் எடுத்து போயிட்டான். ஆனா அந்த மகிமையை என் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த மகிமையை ஒருவனாலும் தொட முடியாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான புதிய எருசலேம். ஆமென் சொல்லுங்க. அதனால பாடுகிறோம், பொற்தள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. பொற்தள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. ரத்தினங்களும் இளநீலமும், ரத்தினங்களும் இளநீலமும், படிகை பச்சை மரகதமோ பாடி போற்றுதே. ஆமென். படிகை பச்சை மரகதமோ பாடி போற்று. கரங்களை அசைத்து அல்லேலூயா. ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆமென். ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. அல்லேலூயா. ஆனந்தமே.
சத்தமாய் ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆமென். ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. கரங்களை அசைத்து அல்லேலூயா. அதனாலதான் எபிரேயருக்கு எழுதும்போது ஆக்கியோன் எழுதுகிறார் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல, நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல, வரப்போகிற ஒரு ராஜ்யம் இருக்கு, அதுதான் நிலையானது. ஆமென். அம்மா, இங்க எருசலேம் கம்பேக்ட் டுகெதர், ஒன்றாக இசைத்து கட்டப்பட்டாலும் அது இடிக்கப்பட்டது. ஆனா அந்த ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் போகணும். ஆமென் சொல்லுங்க. எருசலேமுக்கு அதை தான் சொல்ல வந்தார் கர்த்தர், அதை தெரிவிக்கும்படியாக வந்தார். ஆனால் அது சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ளல. அதுதான் சமாதான வாழ்வு. எருசலேமின் வாழ்வை காண்பாய். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், கர்த்தரை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய சமாதான வாழ்வு அங்க இருக்குது. ஆமென். அது இனிதான் வரும். அல்லேலூயா. அந்த வாழ்வை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவதாக, எருசலேம் எப்படிப்பட்டதா இருந்தது? எருசலேமின் சிறப்பு என்ன? வாசிக்கலாம். சங்கீதம் 122 4வது வசனம். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 101:22. சங்கீதம் 102:22. சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். எருசலேம் இரண்டாவது எப்படிப்பட்ட நகரமாய் கட்டப்பட்டது என்றால், எருசலேம் துதியினால் நிறைந்து அவருடைய நாமம் விளங்குகிற பட்டணமாய் கட்டப்பட்டது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எருசலேம்ல என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். எருசலேம்ல துதி எப்பவும் இருக்கணும். தாவீது அவ்வளவு அழகா அதை வடிவமைச்சார். எப்படி தெரியுமா? துதிக்கிறதற்கு 4000 பேர். எம்மா, கொயர் டீம்ல எத்தனை ஆளு? 4000 பேர் வேதத்தில் இருக்கு. 1 நாளாகமம் எடுங்க. 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏமா, 4000 பேருக்கும் என்ன இருக்கு? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, கீத வாத்தியங்கள் இருக்கு. 4000 பேருக்கும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்போடு கூட வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த எருசலேம் பட்டணம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னும் சொல்லுகிறேன். 23வது அதிகாரம் 30வது வசனம் படிங்க. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து, போதும், கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படும். அப்போ நாள்தோறும் காலையிலையும் மாலையிலையும் கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிரப்பப்பட்ட ஒரு பட்டணம் நம் எருசலேம். கரங்களை அசைத்து அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எம்மா, ஒவ்வொரு யூதனுக்கும் இந்த எருசலேம்னா பக்தி வைராக்கியமாக்கும். ஆமென் சொல்லுங்க. யூதர்களுக்கு பட்டணத்தை குறித்ததான நல்ல பக்தி வைராக்கியம் உண்டு. இப்பவும் அதனால தான் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே இந்த பட்டணத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் இந்த யூதர்களுக்கு அதிகமாய் காணப்படும். அதற்கு எக்ஸாம்பிள் தான் தானியேல். இங்க இருந்து சிறப்பிடிச்சு அங்க கொண்டு போன பிறக்கும் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். தாம் செய்து வந்தபடியே 3 வேளையும் எருசலேமை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியானால் எருசலேம் பட்டணம் துதிகளால் நிரப்பப்பட்ட ஒரு பட்டணம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அங்க துதி இல்லாம முடியாது. சங்கீதம் 137 முதல்ல இருந்தே வாசிக்கலாம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். இது சிறை பிடிக்கப்பட்ட ஜனங்கள் பாடுகிற பாட்டு, நல்ல கவனிக்கணும். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வச்சோம். எங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு மேல வச்சிட்டோம். எங்களை சிறை பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களை, எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை பாடுங்கள். எம்மா, சீயோனில எப்பவும் என்ன இருக்கும்? பாட்டு இருக்கும். சீயோனில எப்பவும் என்ன இருக்கும்? துதி இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மகிமை இருந்துச்சு. அதனால சொல்லுகிறாங்க, சிறைப்பிடிப்புல இருக்கும் போதும், ஐயா நீங்க அங்க பாடுனீங்களே மங்கள கீதம் பாடுவீங்களா, அத கொஞ்சம் எங்களுக்காக பாடுங்க. இங்க சொல்றாங்க, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்துல நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டி
கொட்டிக் கொள்வதாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எம்மா அவ்வளவு துதி. நீங்களும் நானோ கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவு எருசலேம் தாவீதின் நாட்களிலோ சாலோமோனின் நாட்களிலோ அந்த துதியினால் நிரப்பப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த எருசலேமில் துதியின் சத்தம் கேட்கப்படவில்லை. அந்த எருசலேமில் துதிகள் ஓய்ந்து போயிற்று, ஆராதனைகள் ஓய்ந்து போயிற்று, பாடல்கள் ஓய்ந்து போயிற்று, ஜனங்கள் எல்லாரும் சிதறடிக்கப்படுகிறார்கள். அப்படியானால் இந்த துதி மீண்டும் கடந்து வரணும்னா அதே தாவீதின் குமாரனாய் அவதரித்த இயேசுவானவர் உருவாக்கி கொண்டிருக்கிற புதிய எருசலேமில் ஓயாமல் தூத சேனைகளாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்பட்டு கொண்டிருக்கிற துதி நிறைந்த ஒரு பட்டணம் தான் புதிய எருசலேம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இங்க தாவீதும் அப்படியே ஏற்படுத்தினாரு, அங்க கர்த்தர் புதிய எருசலேமில் துதி ஓய்வதில்லை. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எடுக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆரவாரத்தை கேட்டேன், அவர்கள் அல்லேலூயா இரட்சண்யமும் மகிமையும் கனமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது என்று சொல்லி அவங்க கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சேர்ந்து பாடுவோமே. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கின்றே, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளோ, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கரங்களை அசைத்து அல்லேலூயா. அம்மா அந்த எருசலேம்ல துதி இருந்துச்சு, அந்த எருசலேமின் துதி ஒரு நாள் சத்தம் இல்லாமல் அடங்கி போயிற்று. ஆனால் இந்த எருசலேமின் துதி ஒரு நாளும் ஓய்வதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. இந்த புதிய எருசலேமின் துதி ஒரு நாளும் ஓய்ந்து போகாது. ஏன்னா ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்பட்டிருக்கிற தூத சேனை உள்ள கூட்டம். ஆமென் ஆமென். ஒரு நாளில் அங்க போய் நம்மளும் துதிக்க போறோம். எத்தனை பேருக்குமா சந்தோஷம் உண்டு? போணுமா போண்டாமா? போனும் இல்ல, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு நாளில் நீங்களும் நானும் அங்க போய் அங்க சேர்ந்து பிதாவை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அந்த எருசலேமில் போய் நம்மளும் ஒரு நாள் துதிக்கணும். அந்த ஒரு வாஞ்சை உங்களுக்கு எனக்கு வேணும், அந்த ஒரு பிரயாணம். அதுக்காக தான் நான் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆகையினால இந்த உலகத்தில் தேவன் தங்குகிற ஆலயமாகிய என்ன எந்த சூழ்நிலையில் கள்ளர் குகையாய் மாறவிடக்கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. கள்ளர் குகையா மாறி போக கூடாது. அப்படியானால் எருசலேம் 3வது துதிகள் நிறைந்து அவருடைய நாமம் விளங்கின ஒரு நகரம். 4வது எருசலேம் எப்படிப்பட்டதாக இருந்தது வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கேட்டேன், விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எருசலேம் எப்படி காணப்பட்டது? 4வது பரிசுத்தமும் தூய்மையுமான நகரமாய் கட்டப்பட்டது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எருசலேமில் ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? பரிசுத்தம் இருந்துச்சு. எருசலேமில் தூய்மை இருந்துச்சு. எருசலேமில் சுத்தம் இருந்தது. ஒரு நாளில் தாவீதின் நாட்களில் இந்த காரியங்கள் இருந்தது. இன்னும் வாசிக்கலாம். சங்கீதம் 46:4 படிக்கலாம். சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு, பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும். அப்போ எருசலேம் பட்டணம் எப்படி? அநேக வசனங்கள் இருக்கு. சங்கீதம் 48:1, தானியேல் 9 தானியேல் சொல்லுகிறார் 16வது வசனம் 20வது வசனத்துல உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேமை நினைத்தருளோ அப்படின்னு தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு எருசலேமுக்காக நீர் இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி தானியேல் அங்க பாபிலோன் தேசத்துல இருந்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அப்போ எருசலேம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்தது என்றால், எருசலேம் ஆலயம் எப்படியாக விளங்கினது என்றால், அது பரிசுத்தமோ தூய்மை
தூய்மையும் நிறைந்த ஒரு பட்டணமாயிருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எருசலேமுக்குள்ள முதல்ல பரிசுத்தம் இருந்துச்சு, எருசலேமுக்குள்ள தூய்மை இருந்துச்சு, எருசலேமுக்குள்ள தெய்வ பயம் இருந்துச்சு, எருசலேமுக்கு கர்த்தருடைய கட்டளைகள் அப்போ இருந்துச்சு, எருசலேமில் பரிசுத்தமோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூடுகை இருந்துச்சு. ஆனால் ஒரு நாளிலே அந்த பரிசுத்தம் எல்லாம் எடுபட்டு போனது. அந்த பரிசுத்தம் எல்லாம் நிக்கிரகம் பண்ணப்பட்டது. அதற்குள்ள அசுத்தன் கடந்து வந்தான், அதற்குள்ள அந்நியன் கடந்து வந்தான். அந்த எருசலேமுக்குள்ள கர்த்தரை அறியாத புறஜாதி வந்து எருசலேமை தீட்டுப்படுத்தினான். அந்த எருசலேமுக்குள்ள பாவம் செஞ்சவன் வந்தான், அந்த எருசலேமுக்குள்ள அக்கிரமம் செஞ்சவன் வந்தான். நேபுகாத்நேச்சார் யாருமா? கர்த்தரை அறியாத ஒருத்தன், கர்த்தருடைய ஜனத்துக்கும் அவனுக்கும் தூரம். அவன் உள்ள வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டான். ஆனால் தாவீதால் கட்டப்பட்ட இந்த எருசலேம் இப்படி பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டது. ஆகையினாலே தாவீதின் குமாரனாகிய இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் உருவாக்கி கொண்டிருக்கிற புதிய எருசலேம் அது பரிசுத்த நகரமாய் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதுக்குள்ள அசுத்தனும் அருவருப்ப நடப்பிக்கிற ஒருவனும் உள்ள வர முடியாது. ஆமென் சொல்லுங்க. அது நானா இருந்தாலும் போக முடியாது. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் எங்க நம்மளே ஊழியம் செய்கிறவர்களானாலும் சரி, அசுத்தமும் தீட்டையும் நடப்பிக்கிற எதுவும் அதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அது பரிசுத்த ராஜாவின் நகரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இது என்ன நகரம்? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பரிசுத்த நகரம். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது 27ஆம் வசனம் பாருங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமே. இதுல தீட்டு உள்ளது வர முடியாது. ஆனா தாவீதின் ஆலயம் அது ஒரு நாளில பரிசுத்தமாக இருந்துச்சு. அதுக்குள்ள தீட்டுள்ளவன் அசுத்தன் எல்லாம் வந்தான். ஆனா இந்த ஆலயத்துக்குள்ளாக ஒருவனும் வர முடியாது. இந்த எருசலேமுக்குள்ளாக தீட்டுள்ளது அருவருப்பை நடப்பிக்கிற எந்த கிரியையும் உள்ள போகாது. ஆமென். அது அவ்வளவு பரிசுத்தம். ஏமா அந்த இடத்துக்கு போணுமாம்மா? போடுமா போண்டாமா? ஏமா போணுமா? போகணும்னு சொல்றவங்க மெதுவா கை தூக்குங்க. அப்போ எருசலேம் பரிசுத்த பட்டணமாய் ஸ்தாபிக்கப்பட்டது. புதிய எருசலேம் பரிசுத்த நகரமாய் எனக்காக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த நகரம் பரிசுத்த நகரம். அங்க கொலை இல்ல, குற்றங்கள் இல்ல, இங்க இருக்கிற அசுத்தங்கள் எதுவும் இருக்காதும்மா. அது பரிசுத்த நகரமாய் சந்தோஷம் நிறைந்த பட்டணமாய் காணப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இறுதியாக 5வது ஒன்றை சொல்லுகிறேன். எருசலேம் எப்படிப்பட்டது? தாவீது உருவாக்கின எருசலேம் எப்படி இருந்தது? வாசிக்கலாம். 1 நாளாகமம் 23:25. தமது ஜனத்தை இளைப்பாரி இருக்க பண்ணினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஏம்மா இதுல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேமே அன்று கர்த்தர் என்ன தெரியுமா நினைச்சாரு? எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்களை நிலையான ஒரு இடத்துல ஸ்தாபிப்பேன்னு சொன்னார். ஆமென். அப்படிதானே சொன்னாரு? நிலையான ஒரு இடத்துல அவர்களை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லிதான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்து அதன் மத்தியிலே ஒரு எருசலேம் பட்டணத்தையும் தலைநகராய் அறிவித்து அந்த பட்டணம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பட்டணத்துக்கு விரோதமாக இனி என்ன வரக்கூடாது? யுத்தம் இருக்கக்கூடாது. அதனால கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்க. தாவீதை கொண்டு சுற்றிலும் இருக்கிற அனைத்து பட்டணங்களையும் வெற்றி சிறக்க செய்து அனைத்து எதிராளிகளை முறியடிக்க செய்து தேசத்துல ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார் கர்த்தர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சாலோமோனின் நாட்களில் யுத்தத்தை பார்க்கவே முடியாது. சாலோமோனின் நாட்களில் யுத்தம் இல்ல. இளைப்பாற பண்ணினதுனால ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்டே கொண்டே இருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்படின்னா இந்த எருசலேம் தாவீதின் நாட்களில் தாவீதால் கட்டப்பட்ட எருசலேம் எப்படி இருந்தது? இளைப்பாறுகிற ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு சமாதானம் நிறைந்த பட்டணமாய் இருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எருசலேமின் பெயர் சமாதான பட்டணம்னு சொன்னேன். அதே சமாதானம் அப்போ இருந்துச்சு, அதே சந்தோஷம் இருந்துச்சு, அதே இளைப்பாறுதல் பட்டணத்தில் இருந்துச்சு. குடிகள் எல்லோரும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாளிலே கூக்குரலிடும்படியாய், அழுகையிடும்படியாய், ஜனங்கள் அங்கலாக்கும்படியாய் ஒரு நாள் அந்த எருசலேமுக்கு கடந்து வந்தது. ஆமென். ஏன் கர்த்தரை விட்டு
தூரம் போயிட்டாங்க, கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க. கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பட்டணம் தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து போனது. எருசலேமின் குடிகள் அந்த சந்தோஷத்தை இழந்து போனார்கள். அந்த சந்தோஷத்தை நிலையா உங்களுக்கும் எனக்கும் தரும்படியா தான் தாவீதின் குமாரன் இயேசு எனக்காக ஒரு புதிய எருசலேமை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அந்த எருசலேமில் அழுக உண்டா? கிடையாது. அந்த எருசலேமில் எப்பவும் சந்தோஷம், எப்பவும் சந்தோஷம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ந்து பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலமாக்கும் புதிய எருசலேம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. வெளிப்படுத்தல் அநேக வசனங்களும் உண்டு, விட்டு விடுகிறேன். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, இல்லை வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். 22:3 படிங்க. இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இங்க எருசலேமில் அழுகை இருந்துச்சு, அழுகை உண்டாயிற்று. ஆனா அந்த எருசலேம் சந்தோஷத்துக்குரியது. உங்க கண்ணீர் யாவும் துடைக்கிற ஒரு புதிய எருசலேம், உங்க கண்ணீர்கள் எல்லாம் மாற்றப்படுகிற ஒரு புதிய எருசலேம், உங்க வேதனை துன்பம் எல்லாம் உங்களை விட்டு மாறி போகிற ஒரு புதிய பட்டணமாக என் இயேசுவானவர் நமக்காக கட்டி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்ப 5 காரியத்தை சொன்னேன். ஆமென். 5 காரியத்தை சொன்னேன். வரிசையா சொல்லிருங்க, கன்க்ளூஷனுக்கு போயிரும். சரியா? எருசலேம் எப்படிப்பட்ட எருசலேமா இருந்தது? ஸ்பீடா சொல்லுங்க. இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டது, துதி நிறைந்த நகரமாய் இருந்தது. 4 பரிசுத்தம் இருந்துச்சு. 5 இளைப்பாறுதலும் சமாதானமும் சந்தோஷமும். இவை எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் கட்டப்பட்ட எருசலேம் எல்லாவற்றையும் இழைந்து அதன் மகிமையற்றதாய் போய்விட்டது. ஆகையினால ஒரு புதிய எருசலேமை எனக்காக ஆட்டுக்குட்டியான இயேசு உருவாக்கி வைத்திருக்கிறார். அதுல எல்லாம் பல மடங்கா வச்சிருக்கிறாரு. அதை ஒருவனாலும் தொட முடியாது, உங்களையும் என்னையும் தவிர. ஆமென் சொல்லுங்க. அசுத்தன் யாரும் வர முடியாது. பரிசுத்த ஜாதி மட்டும்தான் உள்ள போவோம். ஆமென். பரிசுத்த ஜாதி மட்டும்தான் உள்ள போகும். தாவீதுக்கு பிற்பாடு ஆண்டவர்கள் எல்லாம் தூரம் போனாங்க. ஆனா அப்படி அல்ல. நீங்களும் நானும் இன்றைக்கு தெய்வ பயத்தோடு கூட இந்த காரியத்தை நிறைவேற்றுவோமானால், தெய்வ பயத்தோடு கூட பழைய எருசலேமில் நீங்களும் நானும் பழைய எருசலேமை பார்த்தோமாம்மா? இம்மா பார்த்தீங்களா? பார்க்க முடியாது. ஆனா ஒரு புதிய எருசலேமை நாம பார்க்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு புதிய எருசலேமை பார்க்க முடியும். முடியுமாம்மா? பழைய எருசலேமை பார்க்கல, அது போட்டு அது இந்த உலகத்துக்குரியது. ஆனால் ஒரு புதிய எருசலேமை நீங்களும் நானும் நிச்சயமாக தரிசிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆகையினால இந்த காலம் கடைசி, உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள். ஒரு தேவ பிள்ளைக்கு சமாதான வாழ்வு எது தெரியுமா? இதுதான் சமாதான வாழ்வு. ஆகையினால ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாட்களிலும் உங்களை நீங்களே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, என்னுடைய இருதயம் என்னுடைய ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயம் ஆண்டவரே, என்னுடைய சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறது, இதை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும் என்று ஒரு பரிசுத்த ஜாதியாய் மாறுவோமானால் நம்முடைய கண்கள் அந்த புதிய எருசலேமை தரிசிக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. முடிந்தவர்கள் முழங்கால் போட்டு ஒரே நிமிஷம் இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து ஒரே நிமிடம். அன்று எருசலேம் இந்த பாக்கியத்தை அறியல. இயேசு கிறிஸ்து வந்து பார்த்த நாட்களில் எருசலேமுக்குள்ள இந்த மகிமை இல்லை. கள்ளர் குகையாய் போயிருந்தது, கள்ளர் குகையாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று நீங்களும் நானும் இந்த புதிய எருசலேம் எனக்காக ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் சேர்ந்து பாடுவோமே. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலே. கரங்களை தட்டி பாடுவோமே. கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே,
கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார். என்ன மதியின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணம் இல்லை, மனநோயின் துயரம் இல்லை, அலறல் இல்லை, அழுகையின் சோகம் இல்லை. கைரங்க தட்டி தலைநகராம் எருசலேமே, ஆமே தலைநகராம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, ஆமே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. தாவீதின் நாட்களின் எருசலேம் அல்லது தேவனுக்கென்று தாவீதாலே ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு எருசலேம் பின்னாட்களிலே மகிமை இழந்து போனது. கர்த்தரை தன்னகத்தை கொண்டு கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்து மேன்மையாயிருந்த எருசலேம் எந்த ஒரு இசைவும் இல்ல, இசைவினைப்பாய் ஒன்றோடு கூட ஒன்று இணைந்திருக்கத்தக்க எந்த இடைவெளியும் இல்லாதபடி கட்டப்பட்டிருந்த எருசலேம் இரவும் பகலும் ஓயாமல் ஆண்டவரை துதிக்கும் துதியை தன்னகத்திலிருந்து வெளிப்படுத்தின ஒரு மேன்மையான எருசலேம். கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறதை போல தன்னிலே வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தராயிருக்கிறது போல தானும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தத்தின் மகிமையினால் நிரம்பி இருந்த ஒரு எருசலேம். இளைப்பாறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருந்த ஒரு எருசலேம். ஜனங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறின போது, ஜனங்கள் தேவ கற்பனையை மீறி தேவனுக்கு பின்முதுகை காட்டினது நிமித்தம் நேபுகாத் நேச்சார் என்கிறதான பாபிலோனின் ராஜாவினுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு பெயர்க்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு மண்மேடாய் மாறி போனது. மகிமையை இழந்து போனது, பொலிவை இழந்து போனது. ஆண்டவர் அந்த ஆலயத்தை விட்டே வெளியேறிட்டாரு. எவ்வளவு விரும்பி வாசம் பண்ணி என் கண்கள் இருதயம் இங்க இருக்கும்னு சொன்னாரோ, இங்கே நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னார். அந்த ஆண்டவரை வெளியே துரத்திட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமிக்குரிய எருசலேம் அழிவுக்குரியதாய் மாறிவிடும். நீயும் ஒரு விதத்தில் எருசலேம் தான். கர்த்தரை உன்னகத்தே கொண்டிருக்கிற ஒரு எருசலேம். எஸ், எருசலேமில் எது தெரியுமா மேன்மை? சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம், சரித்திர மேன்மை நிறைந்த ஒரு ஆலயம். ஒன்னுக்கு உதவாத மண்ணாயிருந்த ஒன்னை இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஆலயமாய் மாற்றினார். எதுக்கு தெரியுமா? தான் வாசம் பண்ணுவதற்கு. பிரிந்து கிடந்த சமாதானமற்று கிடந்த உன்னுடைய வாழ்க்கையை இசைவினைப்பானதாய் மாற்றினார். எஸ், அவருடைய இரத்தத்தினாலே இருளடைந்து கிடந்த உன்னுடைய அந்தகாரம் நிறைந்த வாழ்க்கையை துதியின் உடையினாலே நிரப்பினார். பரிசுத்தத்திற்கு உனக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்த உன்னுடைய வாழ்க்கை அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை ஆமேன் உனக்கு பங்காய் கிரயமாய் கொடுத்து அவருடைய பரிசுத்தத்திற்கு உன்னை பங்காளியாய் மாற்றினார். இந்த உலகத்தில் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி எதையோ தேடியும் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இரத்தத்தினாலே மீட்பு என்கிற ஒன்றை கொடுத்து அந்த சமாதானம், சந்தோஷத்தை, இளைப்பாறுதலையும் உனக்கு தரண மீட்டுக்கொண்டார். தேவஜனமே, அந்த அனுபவம் இன்றைக்கு உங்ககிட்ட இருக்கோ? அல்லது பாவத்திலே விழுந்த அருமையான ஒரு பழைய பாடல் உண்டு. தேவஜனமே, பாவத்தில் விழுந்து தேவ கிருபை வரம் இழந்தாயோ என்று சொல்லி
கர்த்தர் வைத்த அந்த மேன்மை இழந்து நிற்கிறாயோ எருசலேமே, 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 என்றழுதா கண் கலங்க. சகோதர சகோதரி, வாலிப மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து அழுகிறாரா, சந்தோஷம் அடைகிறாரா? உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதான் ஆண்டவர் உன்னை பார்த்து சந்தோஷப்படுகிறாரா? உன்னை மீட்டது நிமித்தம் சந்தோஷப்படுகிறாரா? அல்லது மீட்பின் மேன்மையை தெரியாமல் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிறாரா? என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் என் அன்பு வாலிபனே, கன்னிகே, பிரிய சகோதர சகோதரி, இனி ஒரு தருணம், இனி ஒரு நாள் உனக்கு கிடைக்காம போகலாம். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தில் ஆகிலும் உன் சமாதானத்துக்குரியவைகளை தேடி மறுபடியும் கர்த்தர் உனக்குள்ளாய் வாசம் பண்ணும்படி இசைவினைப்பானதாய் ஒரே மனதும் ஒரே சிந்தையும் உடையவனாக மாறும்படி, துதியின் மேன்மை நிறைந்ததாய் மாறும்படி, பரிசுத்தம் நிறைந்ததாய் மாறும்படி, இளைப்பாறுதலும் சமாதானமும் நிறைந்ததாய் மாறும்படி உன்னை ஒப்பு கொடுப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் இந்த கால வேளையில் வந்து நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார்.